நானும் ஜெனி டீச்சரும் ராத்திரி ஃபுல்லா ஜாலியா இருந்தோம். இப்படிக்கு சின்னப்பதாஸ்ன்னு பள்ளிக்கூட சுவர்ல எழுதியிருக்கு. ஜெனி டீச்சர் இதை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. யார் இந்த சின்னப்பதாஸ், அவ்வளோ பெரிய பொறுக்கியா அப்படின்னு பார்த்தா, அவன் ஒருத்தவன் கையை வெட்டியிருக்கான், 10 பேரை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான், 18 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அவன் பொறுக்கி தான். ஆனாலும் இந்த ஜெனி டீச்சர் ஒரு தடவை சின்னப்பதாசை ஓங்கி கன்னத்திலேயே அரைஞ்சி, உங்க அம்மா ஒழுங்கா பார்த்துக்கோ, பொறுக்கித்தனம் பண்ணாதன்னு சொன்னப்போ, இவன் 10 பேரை அடிச்சவனா இருந்தாலும் அந்த ஜெனி மேல கையை கூட ஓங்கல. அந்த கையா ஜெனியை பத்தி தப்பா எழுதியிருக்க போது, அம்மா கிட்ட எப்படி பாசமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவ ஜெனி, அந்த அம்மாவை விட அதிகமான பாசம் வச்சிருக்கான் ஜெனி மேல. இதை நான் எழுதலன்னு சொல்றதுக்காக ஜெனியை பார்க்க போறான். அவ சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நாய் மாதிரி அந்த சர்ச் வாசல்ல வெயிட் பண்றான். அவளுக்காக வந்ததும் சொல்றான், டீச்சர் நான் எழுதல, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போவேன்ல, போலீஸ்ட்ட வேணா கேளுங்க, எனக்கு கை நாட்டு தான் வைக்க தெரியும்னு சொல்றான். அவ கொஞ்சமா சிரிச்சதும் அவன் நம்மளை மன்னிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பச்சை குழந்தை மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு அவன் அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடுறான். அம்மாவை நல்லா பார்த்துக்க சொன்னாங்கல்ல. இவன் படிக்கல, அதனால சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவன் டீச்சர் தானேன்னு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் மலையில உட்காந்துருக்கும் போது, மலையில முருகன் இருப்பாரு, வெங்கடாஜலபதி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த மலை உச்சியில இருந்து இறங்கி ஓடுறான். அங்க நின்றுக்கிட்டு சொல்றான், நீங்களும் மலை மேல தானே இருக்கீங்க டீச்சர், நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்றான். அவ ஏற்கனவே மலை உச்சியில தான் இருக்கா. இதை கேட்டதும் இன்னும் உச்சிக்கு போயிட்டா. ஒரு பொறுக்கி பையன் ஒரு பொண்ணுக்காக மாறும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிரும்ல. இவ சொல்றா, இயேசுநாதர் ஆட்டுக்குட்டி அன்பா பாத்துக்கிற மாதிரி நாம பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி வந்தா நீ என்ன பாத்துப்பியான்னு கேட்கறா. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஜெனி பேசணுங்கிறதுக்காக சோறு தண்ணி சாப்பிடாம ஒத்த காலில் நின்னவன் இதை கேட்டதும் அவன் 2 காலும் தரையில நிக்குமா, இல்ல மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது. கட்டுத்தறி காலை ஒண்ணு கண்ணுக்குட்டியா மாறுது. அந்த நேரம் லாரன்ஸ்னு ஒருத்தவன் அமெரிக்கால இருந்து வரான், பெரிய பணக்காரன். அவன் அவன் ஜெனி கிட்ட பேசுறான். இவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இவன் பணக்காரன் இல்லதான், படிச்சவனும் இல்லதான், ஆனா தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற நாகரிகம் தெரிஞ்சவன். ஆட்டுக்குட்டி மாதிரி பாத்துக்க சொன்னா இனி இவளை பாத்துக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நெஜ ஆட்டுக்குட்டியிட போய் பக்கத்துல நின்றுகிட்டு இவன் அழ ஆரம்பிச்சிடுறான். ஜெனி அங்க வந்து பாக்குறா. என் முகத்தை பாரு பாருன்றா. அவன் திரும்பி பார்க்கும்போது கண்ணெல்லாம் அவனுக்கு கலங்கி போயிருக்கு. ஜெனி சொல்றா, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவன் காலில் ஒரு முள்ளு குத்திருக்கு. அந்த முள்ளை எடுக்கிறா. முள்ளை எடுக்கும் போதே அவன் மனசுல இருக்கிற எல்லா வழியும் சேர்த்தே அவன் எடுத்துடுறா. அந்த முள்ளு குத்தின காலோட அவன் ஓடி போய் அவளுக்காக கடல்ல விழுந்து ஒரு வலம்புரி சங்கம் எடுத்துட்டு வந்து அவ கையில கொடுக்குறான். இந்த சின்னப்பதாசுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கு, கங்கம்மான்னு. என்னை தவிர வேற எந்த பிள்ளைகிட்டையாவது பேசின அவ சங்க உரிச்சு நான் மாலையா போட்டுப்போன்னு சொன்னவ அவ சின்னப்பதாசை பாக்குறதுக்கு அந்த ஊருக்கு வரா. இதுக்கு மேல என்ன நடக்கும்? ஒரு பொண்ணு நினைச்சா முரடனை கூட மிருதுவா மாத்திடுறா. 18 தடவை சிறைச்சாலையில அடைப்பட்டு இருந்த சின்னப்பதாசுன்ற ரவுடிய ஒரே தடவையில காதல்ங்கிற பேர்ல தன் மனசுக்குள்ள போட்டு அடைச்சிட்டா ஜெனி. இப்போ சின்னப்பதாஸ் ரவுடி கிடையாது, ஒரு சின்ன குழந்தையாட்டம் மாறி அந்த ஜெனியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் சின்ன குழந்தையா மாறினாலும் இந்த சின்னப்பதாச சின்ன குழந்தையிலே இருந்தே தான் அத்தை பையனாச்சேன்னு காதலிச்சு அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச கங்கம்மாவுக்கு இந்த காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேரா கங்கம்மா ஜெனி வீட்டுக்கு போறா. ஜெனிகிட்ட சொல்றா, என் மச்சான் எனக்காக தாலி வாங்க போயிட்டாரு, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு தாலியை நீங்க தான் உங்க கையால எடுத்து தரணும்னு அவரே சொல்லிட்டாருன்னு சொல்றா. அவளுக்கு மனசு தாங்க முடியல. அவ மனசெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. அவ மனசை எரிய விட்டுட்டு அந்த ஜெனி கையிலேயே ஒரு சொம்பு தண்ணி வாங்கி அதை குடிச்சிட்டு இவ மனசை இவ குளிர வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அது பொய்ன்னு இவளுக்கு தெரியல. ஜெனி காதுல அவ சொன்ன விஷயமே ஓடிட்டு இருக்கு, தாலி வாங்க போயிருக்காரு, தாலி வாங்க போயிருக்காருன்னு. ஒரு தடவை ஜெனியோட அப்பா சொல்லுவாரு, நீ தாசை மறந்துடுன்னு. ஆனா பெத்த அப்பா சொல்லும்போது கூட அவ அதுல காதலே வாங்கியிருக்க மாட்டா. நேரா போய் தாஸ் கொடுத்த வலம்புரி சங்க எடுத்து காதல வச்சுப்பா அந்த டைம்ல. ஆனா இப்போ இவ சொன்னது காதல ஓடிக்கிட்டே இருக்கு. இவ வகுப்புல கிளாஸ் எடுக்க மறந்துட்டா. இவளையே இவ மறந்துட்டா. அது வகுப்பறைங்கிறத மறந்து அங்கவே அவ தூங்க ஆரம்பிச்சுட்டா. ராத்திரி ஆனதும் இவ தனியா இருக்கான்னு ஒரு பையன் அவ கூட தப்பு பண்ணலான்னு வரான். இவ பயத்துல கத்துறா. தாஸோட காதுல அது விழுந்துருச்சு. தாஸ் காப்பாத்த வரான். தாஸையும் இவளையும் அங்கேயே வச்சு பூட்டிட்டு அந்த பையன் ஊருக்குள்ள ஓடி போய் இவங்க கிளாஸ் ரூம்ல தப்பு பண்றாங்கன்னு சொல்லிடுறான். ஊருக்காரங்க வந்து, ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்ல தப்பு பண்றீங்களா, ஊரை விட்டே கிளம்புங்கன்னு எல்லா மக்களும் சொல்லிடுறாங்க. ஜெனி ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா. வீட்டெல்லாம் காலி பண்ணியாச்சு. சின்னப்பதாசை நோக்கி ஓடணும்னா அவ கால் ரொம்ப வேகமா ஓடும். ஆனா சின்னப்பதாசை விட்டு பிரியணுமே, அதனால அந்த கால் அடம் பண்ணுது போகாம. இவ திரும்பவும் அந்த வீட்டுக்கே போறா. சின்னப்பதாஸ் கொடுத்த அந்த வலம்புரி சங்க அவன் நினைப்பா எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறா. சின்னப்பதாஸ் அங்க போய் அவகிட்ட சொல்றான், நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தெல்லாம் நான் மறந்துடுவேன், ஆனா உங்களை என்னால மறக்க முடியாதுன்றான். அப்போ ஜெனியோட அப்பா அங்க வந்து ஜெனி காதுல விழுவுற மாதிரியே தாஸ் கிட்ட சொல்றாரு, தாஸ் நீ எப்ப வேணா சென்னைக்கு வரலாம், எங்களை பார்க்கலாம், நம்ம எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா அழைச்சிட்டு போயிட்டு அவன் காலில் விழுந்து அழுகுறாரு. ஜெனிக்கு கால் இல்லாத ஒரு தங்கச்சி இருக்கு, அவளுக்கு கல்யாணம் ஆகணும்,
அதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் படிக்கணும். லாரன்ஸ் பணக்காரன், அதனால ஜெனி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டும், நீ ஜெனியை மறந்துடுன்னு கெஞ்சுறாரு. இவனுக்கு ஜெனி குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அவர் வர காலில் விழுந்துட்டாருங்கிறதுக்காக இவனோட கால்கள் அதுக்கு மேல அவளை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. இவங்க 2 பேரும் காதலிக்கும் போது இள மனசு ஒன்று ரெக்க கட்டி பறக்குதுன்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. இப்போ இவன் கால் இங்கவே நின்றுடுச்சு, நானும் சேர்ந்து போக சிறகு இல்லையேன்னு எழுதுறாரு வைரமுத்து. இதுக்கு மேல இந்த காதல் சேருமா? ஜெனியை நல்லா பார்த்துக்கணும், ஒரு பணக்கார வாழ்க்கையை கொடுக்கணும்னு லாரன்ஸ் ஆசைப்படுறான். ஆனால் ஏழை சின்னப்பதாஸ் கொடுத்த வலம்புரி சங்கே போதும்னு இருக்கா ஜெனி. ஒரு பொண்ணுக்கு கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் நிரம்பாத மனசு ஒரு பையன் தனக்காக கொஞ்சோண்டு மாறும்போது நிரம்பி வழிகிறது காதலோட அதிசயம்தான். இங்க ஜெனி அவனோட நினைப்புல வலம்புரி சங்க கையில வச்சிருக்கா, அங்க அவன் இவளோட நினைப்புல ஒரு ஆட்டுக்குட்டி பக்கத்திலே நிக்கிறான். 3 நாளா சாப்பிடல, வீட்டுக்கு கூட போல. இவனை தேடி கங்கம்மா அத்தை பொண்ணு வரா. உங்க அம்மா அங்க சாக கிடக்குறாங்க, கடைசியா அவன் முகத்தை பார்த்துட்டு தான் சாகணுமா, நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். அவன் வரமாட்டேன்றான். அம்மா சின்னதா கஷ்டப்பட்டா கூட என்ன வேணா 2 அடி அடிச்சிருமான்னு சொல்லுவான். அம்மா கண் கலங்கினாலே தாங்காத இவன் அம்மா கண் மூடி சாக போறான்னு தெரிஞ்சும் வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிறது கங்கம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. கங்கம்மா சொல்றா, உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உன் கையும் என் கையும் ஒன்று சேர்த்து வச்சு இவளை பார்த்துக்கோன்னு சத்தியம் வாங்கிடுவான்னு பயப்படுறியா மச்சான்? இந்த சிரிக்கி உன் காலை பிடிச்சாலும் பிடிப்பனே தவிர உன் கையை பிடிக்கவே மாட்டேன் மச்சான். என்னை செத்து தெருவில் தூக்கிட்டு போற வரைக்கும் உன் கையை பிடிக்க மாட்டேன், நீ வா மச்சான்னு கூப்பிட்டு போறா. அங்க தாஸோட கையை அந்த அம்மா பிடிச்சிட்டா. கங்கம்மாவை கூப்பிடுறா, கங்கம்மா வரல. இந்த அம்மா இறந்து போறாங்க. கங்கம்மா தன்னோட அழுகையை அடக்கிக்கிட்டு அங்கேயே நிக்கிறா. அவ அழுகை அடக்கப்படுதுன்னா அந்த அழுகையில ஏதோ அடங்கி இருக்குங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. கங்கம்மாவுக்கு அம்மா எப்போ இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்து போயிட்டாரு. ஆனா தன்னோட மச்சான் சின்னப்பதாஸ் முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்ப சின்னப்பதாஸ் முகமே வாடி இருக்கிறத நினைச்சு இவளுக்கு அழுக வருது. அந்த அழுகையை அடக்குறா. சின்னப்பதாஸ் கிட்ட சொல்லியிருப்பா, ஒத்தக்கல்லு மூக்குத்தி, ரெட்டவாடை செயின், வளையல், கம்மல்னு 25 பவுன் எனக்கு இருக்கு, எல்லாமே உனக்கு தான் மச்சான், ஏன்னா நீ தான் என் சொத்துன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வரும்போது காய்கறி, பலகாரம், 2 நாட்டுக்கோழி எல்லாம் மச்சான் நல்லா சாப்பிடணும்னு கொண்டு வந்திருப்பா. ஆனா இந்த மச்சான் எவ்வளோ ஒருத்தியை நினைச்சுக்கிட்டு 3 நாள் சாப்பிடாம இருந்தார்ல, அதை நினைச்சு இவளுக்கு அழுக வருது. அந்த அழுகைய அடக்குறா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, மச்சானும் இப்ப இவளுக்குன்னு இல்ல, அத்தையாவது கொஞ்ச நாள் உயிரோட இருக்கட்டும்னு நினைச்சிருப்பாள். அந்த அத்தையும் இப்ப செத்து போனதுனால இவ அழுதுட்டா அழாதன்னு சொல்லக்கூட யாரும் இல்லைல்ல, அதனால இவ அழுகையை அடக்குறா. ஆனா அழாதன்னு கூட சொல்லாத அளவுக்கு இந்த சின்னப்பதாஸ் மோசமானவன் கிடையாது. ஒரு தடவை ஜெனியை 2 பேர் திட்டும் போது இவன் அடிக்க போவான். அப்ப கங்கம்மா வந்து சொல்லுவா, ஜெனியை திட்டல, அவங்க என்னதான் திட்டுனாங்க, பரவாயில்ல அப்படின்னு. அப்ப அவன் நினைப்பான், ஜெனியை திட்டினா என்ன, உன்னை திட்டினா என்ன, நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சியான்னு. இவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான், நான் மட்டும் ஜெனிக்கு என் மனசை கொடுக்கல அப்படின்னா கங்கம்மா உன் மடியிலேயே செத்து போயிருப்பான்னு நினைச்சவன் அவன். இப்போ இந்த கங்கம்மாவுக்காக சண்டை போடுறான். அந்த சண்டையில யாரோ ஒருத்தவங்க இவனை கத்தியில குத்திடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா போய் அட்மிட் ஆயிடுறான். இவன் செத்துருவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ, சாகிறதுக்கு முன்னாடி ஜெனியோட முகத்தை இவன் பார்த்துக்கிட்டுமேன்னு சொல்லி ஜெனியை பார்க்கறதுக்கு இவன் போறா. ஜெனியோட அப்பா கிட்ட சொல்றான், யாரு காலில் வேணாலும் விழுறேன், ஜெனியை அனுப்பி வைங்க என் கூடன்னு. அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. இந்த விஷயம் ஜெனிக்கு தெரிஞ்சு போய் அவ அந்த வலம்புரி சங்க எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க வரா. அந்த நேரத்துல இவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த வலம்புரி சங்க அங்கேயே வச்சுக்கிட்டு அவனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவன் எந்திரிச்சு அந்த வலம்புரி சங்க பார்த்ததும் சாக கிடந்தவனுக்கு உயிரே வந்துருச்சு. நேரா போய் அவளை கூப்பிடலான்னு போறான். இவனுக்கு குரல் வரல. எப்பவுமே ஜெனியை கூப்பிடணும்னா சர்ச் பெல்ல இவன் அடிப்பான், அவன் வருவா. இப்ப அவன் போய் கஷ்டப்பட்டு அந்த சர்ச் பெல்ல அடிக்கிறான். அவன் அங்கிருந்து வரா. 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. கங்கம்மா இதை பாக்குறா. என்னை தவிர வேற எந்த பிள்ளைகிட்டையாவது நீ பேசினா அவ சங்க உருவி மாலையா போடுவேன்னு சொன்ன கங்கம்மா இவங்களோட வலம்புரி சங்க கையில வச்சுக்கிட்டு என் மச்சான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறா. இதுதான் கங்கம்மாவோட காதல். இங்க லாரன்ஸோட காதலும் ரொம்ப புனிதமானதுதான். ஏன்னா இந்த தாஸ் இந்த ஜெனிய ஒரு கிளாஸ் ரூம்ல வச்சு கற்பழிச்சிட்டான்னு ஊர் மக்களே சொல்லும்போது என்ன இருந்தாலும் அவ ஏன் ஜெனிதான்னு அழைச்சிட்டு போனவ லாரன்ஸ். இந்த படத்துல 4 பேரோட காதலுமே புனிதமான காதல் தான். அப்படிதான் பாரதி ராஜா சார் எடுத்திருப்பாரு. மீண்டும் அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி.